நவம்பர் 2024 முதல் இன்று வரை ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சிஐடி மேற்கொண்டுள்ள விசாரணைகளின்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாக அவர் தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கொழும்பு மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளரான அருள் தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இதனை தெளிவுபடுத்தினார். மேலும் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தடுக்க முயற்சிக்க வேண்டாம். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டவை பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் விளைவாகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் அரசியல் காலத்தில் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி காலத்தில் விசாரணைகள் தொடரவில்லை. கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதியை உறுதி செய்வதற்காக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த விசாரணைகளை கோரியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையான முறையில் நடத்தப்படுகின்றன. கடந்த 16 மாதங்களில் நவம்பர் 2024 முதல் இன்று வரை ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சிஐடி விரிவான மற்றும் சுயாதீனமான விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதி திட்டம் குறித்து சேனல் 4 ஒளிபரப்பியதை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஒரு விளைவு சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாகும். அவர் கைது செய்யப்படுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். அவர் தற்போது ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவர் தவறு செய்தாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். இதுபோன்ற கைதுகளுக்கு அறிக்கைகளை வெளியிடவோ அல்லது பல்வேறு விளக்கங்களை வழங்கவோ தேவையில்லை. அவற்றை அரசியலாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது சிஐடியால் நடத்தப்படுகின்ற ஒரு சுயாதீன விசாரணை. இந்த விசாரணைகளை சுயாதீனமாக நடத்த அனுமதிப்பது நல்லது. இல்லையெனில் இந்த விசாரணைகளை சீர்குலைக்கும் முயற்சிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாக கருதப்படும். எனவே இந்த விசாரணைகளை தடுக்க வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விசாரணைகள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த விசாரணைகளில் இருந்து சில முடிவுகள் வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே இந்த விசாரணைகள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.